الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم. وقال أيضا: والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أدى زكاة ماله ذهب عنه شره، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அண்ட சராசரங்களை அடக்கியாலும் வல்லோன் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் மக்கத்து மன்னர் மதினத்து வேந்தர் சமூக நீதி பாதுகாவலர் சமத்துவ நாயகர் சரித்திர நாயகர் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நபி அவர்களின் வாழ்வினை வருவாது நல்வாது பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், நல்லவர்கள் இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கும் இனி வரவிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சரியான பெருமக்களே, மகத்தான பாக்கியம் நிறைந்த குர்ஆன் இறங்கிய அற்புதமான ரமலான் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வல்லோன் அல்லாஹ் இறுதி வரைக்கும், ரமலானின் கடைசி வரைக்கும் அந்த நோன்புகளை நோற்று வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லா விதமான உடல் ஆரோக்கியத்தையும் சரீர சுகத்தையும் வல்லோன் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சகையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜகாத் ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சி. செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் இந்த ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுப்பதற்குண்டான காரணம் என்ன? பொதுவாகவே அல்லாஹ் ஒன்றுக்கு 10ஆக, 100ஆக, 700ஆக பன்மடங்கான நன்மைகளை அல்லாஹ் தருகிறார். எந்த ஒரு அமலா இருந்தாலும் சரி. அதனால பொருளுக்குரிய ஜகாத்தை கூட அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு களமாக இந்த ரமலான் மாதத்தை செல்வந்தர்கள் ஆக்கிக் கொள்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த கட்டமைப்பை ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மார்க்கம் பொருள்களுக்குண்டான ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறது. செல்வந்தர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு எப்படி தொழுவது கட்டாய கடமையோ, நோன்பு வைப்பது கட்டாய கடமையோ, வசதி படைத்தவர்கள் எப்படி ஹஜ் செய்வது கட்டாய கடமையோ, அதே போல ஜகாத்தை கொடுப்பதும் கட்டாய கடமையாக இஸ்லாமிய மார்க்கம் ஆக்கி வைத்திருக்கிறது. அதனாலதான் நம்ம சொன்னோம், ஜகாத் இருக்கிறது அது ஒரு மாபெரும் பொருளாதார புரட்சி. எந்த சமூகத்திலும் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு கிடையாது. மார்க்கம் அதை கட்டாயமான முறையிலே நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும், ஃபர்தாக ஆக்கியிருக்கு. அது பேசுறோம். அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அற்புதமான வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கிற அந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறோமா? செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் தங்களுக்குண்டான அந்த ஜகாத்தை சரியான முறையிலே கணக்கிட்டு பங்கிட்டு ஜகாத் கொடுக்கிறாங்களா? அப்படி கொடுத்திருப்பார்களே ஆகி ஒவ்வொரு ஊரிலும் ஏழைகளே இருந்திருக்க மாட்டார்கள், வறியவர்கள் இருக்க மாட்டாங்க, எளிய மக்கள் இருக்க மாட்டாங்க. நமக்கு
பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த தாய்மார்கள் தங்களினுடைய குமரர்களை நிறைவேற்றுவதற்கு பள்ளிவாசலில் இருதரம் ஏந்தி வராங்க. எங்க பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு உதவி செய்யுங்க, உங்களால் உதவிகளை செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. இது சமூகத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இழிவு அல்லவா? இது ஒரு கலை அல்லவா? இது எப்படி உருவாகுது? இந்த நிலைமைய தொடருது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அற்புதமான ஒரு பாதையை, ஒரு வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த வழியை நாம் பின்பற்றாததனுடைய விளைவுதான் இது போன்ற அவலங்கள் சமூகத்தில் ஏற்படுது. ஒவ்வொரு ஊரிலும் வசதி படைத்தவர்கள்ட்ட முறையான முறையில 2.5% ஜகாத்தை வசூல் செய்து கணக்கிட்டு ஒரு பைத்துல் மாலை நம்ம உருவாக்கி இருந்தோம்னு சொன்னா இந்த அவல நிலை வருமா? நீங்க பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் மார்க்கத்தினுடைய ஒரு விஷயத்தை விட்டதினுடைய காரணத்தினால் எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு தெரியுமா? நீங்க வட்டி வாங்கக்கூடிய சூழலுக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. நீங்க சொல்லுவீங்க, மார்க்கம் சொல்லும், என் மனைவிக்கு ஆபரேஷன் பண்ணணுங்க, என் பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணணும், என் சொந்தக்காரன் 1 ரூபா தரமா இருக்கான், ஒரு 1000 ரூபாய் எனக்கு தரமா இருக்கான், என் பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டுமே, என் மனைவியினுடைய உயிரை காப்பாற்றணுமே, நான் வட்டிக்கு தான் வாங்க முடியும். இவனுடைய கேள்விக்கு சமூகத்தில் பதில் சொல்ல முடியுமா? யார் பதில் சொல்றது? அவன் கேட்கிறானே, நான் ஏன் வட்டிக்கு வாங்க போறேன்? எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை யாரு சொல்றது? உங்களால பணம் தர முடியுமா? என் கஷ்டத்தை போக்க முடியுமா? அப்ப ஒரு குறை சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா? அந்த குறையை அப்புறப்படுத்தணுமா இல்லையா? அந்த பாவத்திற்கு நம்மளும் துணை போறோமே. நம்மகிட்ட ஒரு பைத்துல் மால் சிஸ்டம் இருக்கு. இஸ்லாமிய அந்த நிதியை சேகரிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா பாதிக்கப்பட்டவன் வருவான். அவன் ரொம்ப முடியாதவனா இருந்தா அதுல இருந்து நம்ம மருத்துவ உதவி செய்வோம். போய் நகையை அழகு வைக்க மாட்டாங்க, போய் அந்த நகையை நம்மகிட்ட கொடுப்பாங்க. அந்த நகைக்கு உண்டான பொருளாதாரத்தை பணத்தை நம்ம கொடுத்துட்டு வட்டிக்கு நாம கொடுப்போம். பணத்தை திரும்ப தந்த பிறகு நகையை அவங்கள கொடுத்துடலாம். ஒரு கால அளவை ஏற்படுத்தி இத்தனை மாசம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா உங்க தவணையை பணத்தை கொடுங்க, கொடுத்துட்டு உங்களுடைய நகையை நீங்க வாங்கிக்கங்க. இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு பாருங்க, சும்மா ஒண்ணு செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு போவாது. இந்த மார்க்கத்தினுடைய அழகு என்ன தெரியுமா? நீ ஒண்ணு செய்யக்கூடாத, எதை செய்யணும், பிரச்சனைகளுக்கான தீர்வு சொல்லும். பிரச்சனைகளை மட்டும் சொல்லி யாருக்கான சொல்லிடலாம், இலகுவான முறையில சொல்லிட்டு போயிடலாம். தீர்வு சொல்லணுமா இல்லையா? அதற்கு தீர்வு என்ன? நீ வட்டிக்கு விட்டு சம்பாதிக்க கூடாது, தவறு என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் வியாபாரத்தில் சம்பாதிக்கும். அது ஹலால். உங்களுக்கு வியாபாரம் ஹலால். அவன் சொல்லுதான், காரணத்தை சொல்லுதான். நீ இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும். நீ விபச்சாரம் செய்யாத, நீ திருமணம் முடிச்சுக்க, உனக்கு சக்தி இருக்கிறது, நீ சரியான முறையில குடும்பத்தை நடத்தும், 4 திருமணம் முடி, ஆன்மான முறையில முடி, ஹலாலான முறையில முடி, ஊரால் அறிய முடி. அங்க இஸ்லாம் உள்ளது. உனக்கான ஒவ்வொரு வழிமுறைகளையும் பிரச்சனைகளை மேம்போக்காக அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டு போகக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. அதற்கான தீர்வு என்ன? அவ வட்டிக்கு வாங்கக்கூடாது, எந்த சூழல் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் தான் பைத்துல் மாலை உருவாக்குங்கன்னு சொல்லுது. நீங்க அப்படி ஒரு பைத்துல் மால் உருவாக்கிட்டோம்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அதனால் பிரயோஜனம் அடைவார்களா இல்லையா? அதனால தான் சொன்னேன், ஜகாத் என்பது அது மாபெரும் பொருளாதார புரட்சி. அது சரியான முறையிலே பங்கிட்டு, அது சரியான முறையிலே இல்லாதவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுமையானால் ஊரிலே ஒரு ஏழை எளிய மக்களும் இருக்க மாட்டார்கள், ஒரு வறியவர்கள் இருக்க மாட்டாங்க, உணவுக்கு வழிகளாக யாரும் இருக்க மாட்டாங்க. பொருளாதாரத்திலே எல்லா நபர்களும் தன் நிறைவு பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். ஒரு விஷயத்தை எவ்வளவு தெளிவா சொல்றது. அவ ஊரில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற்றவர்களாக ஆகணும்.
சங்கையானவர்கள். அதை நம்ம விட்டுட்டோமே. அதை விட்டுட்டதனுடைய விளைவு தானே இவ்வளவு எளிய மக்கள் நான் வாழுகிற என்னுடைய ஊரில் இருக்கிறாங்களே, நான் வாழக்கூடிய தெருவுல இருக்கிறாங்களே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்களே, மருத்துவ செலவுகளை செய்ய முடியாத அளவுக்கு எளிய மக்கள் இருக்கிறாங்களே, ஏழை குமரர்கள் இருக்கிறாங்களே, அவங்களால கரை சேர்க்க முடியலையே. இவ்வளவு பிரச்சனைகளும் ஏன் ஏற்படுது? ஜகாத்தை சரியான முறையிலே வசூலித்து சரியான முறையிலே விநியோகம் செய்யாததனுடைய விளைவுதான் சமூகத்தில் இவ்வளவு பெரிய அவலங்கள் ஏற்படுது. இவ்வளவு பெரிய இடைநிலைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஜகாத்து முறையாக அது பின்பற்றப்படவில்லை, வசூல் செய்யப்படல. சில ஊர்ல அது செய்யறாங்களா இல்லையா? என்னங்க, சில ஊர்களிலே பைத்துல் மால் என்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. எவ்வளவு அற்புதமான ஒரு சிஸ்டம் அது, எவ்வளவு அழகான முறை. யார் பாவத்துக்கு போக மாட்டாங்கல்ல. இது நபி தோழர்கள் இந்த வேலையை சரியா செஞ்சாங்க. ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டு கவர்னராக, ஆளுநராக அல்லாஹ்வுடைய தூதரால் நியமிக்கப்பட்டவர்கள் யாரு? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. சிறப்பான ஆட்சி செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும். அடுத்து வந்த கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்திலும், அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, அவங்க காலத்தில் சிறப்பான ஆட்சி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல யமன்ல இருந்து ஜகாத்தினுடைய நிதி, மக்கள்கிட்ட வசூல் செய்யற நிதியில 1/3 அனுப்பி இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி இருக்கிறாங்க. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க ஜகாத்த வசூல் செய்து ஜிஸ்யானா இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கு ஜிஸ்யா வரி விதிக்கிறாங்க. நம்ம ஜகாத்து கொடுக்கிறோம்ல, நீங்க அந்த தொகைகளை வசூல் செய்து அங்குள்ள யமன்ல உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு அனுப்பி வச்சீங்க? இல்ல, நாங்க வசூல் செஞ்சோம், வசூல் செய்து கொடுத்தது போக அந்த ஊரில் உள்ள வறியவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தது போகத்தான் இந்த ஒரு பங்கு. அடுத்த வருடம் ஜகாத்துடைய தொகை யமன்ல இருந்து வருது, 2/1 வருது. முதல்ல 3/1 வருது. இரண்டாவது ஆண்டு 2/1 பாதி வருது. அப்ப அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நீங்க அங்குள்ள ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஜகாத்தினுடைய நிதியை நீங்க பங்கிட்டு கொடுத்திருக்க வேணாமா? இங்க ஏன் நீங்க அனுப்புறீங்க? ஏன்னா ஜகாத் அதான் மார்க்கெட் சொல்லுங்க. நீங்க ஜகாத்து கொடுக்க போறீங்கன்னா முதல்ல உங்க பருப்புகளை பாருங்க, உங்க ரத்த சொந்தங்களை பாருங்க. அவங்க ஏறாம ஏழை எளிய மக்களாக, வறியவர்களாக, பொருளாதார தேவையுடையவர்களாக இருக்காங்கன்னா முதல்ல உறவுகளுக்கு தான் கொடுக்கணும். மற்றது முறையில் ரெண்டாவது, முதல்ல உங்க குடும்பத்தில இருந்து தொடங்குங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2 கூலி. என்ன கூலி? ஜகாத்தை நிறைவேற்றுவதற்குண்டான கூலியும் கிடைச்சிடும், உறவை பேணியதனுடைய கூலியும் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்க தெருவாசிகளுக்கு கொடுங்க, உங்க ஊர்வாசிகளுக்கு கொடுங்க. அடுத்துதான் வெளியிடங்களுக்கு இல்லையா ஒரு கட்டமைப்பு. அந்த அடிப்படையில் உங்களை கேட்கிறாங்க, இல்லைங்க யமன் தேசத்துல பாதி அளவுதான் ஜகாத்து வசூல் செஞ்சதுல அவ்வளவுதான் வாங்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க, மிச்சத்தை அவங்களுக்கு அனுப்பிட்டேன். அடுத்த வருடம் ஜகாத்தினுடைய முழு தொகையும் வருது. எங்க இருந்து? யமன் நாட்டில இருந்து முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வசூல் செய்த ஜகாத்தினுடைய ஒட்டுமொத்த பணத்தையுமே அனுப்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்னங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டீங்கன்னா ஜகாத்தை வாங்கக்கூடிய சூழலில் எந்த மனிதரும் இல்லை. யமனிலே எல்லா நபர்களும் பொருளாதாரத்திலே தன்னறிவு பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். இதுதான் பொருளாதார புரட்சி. எப்படி புரட்சி உண்டாக்குறது? அங்க முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்குறாங்களா? முதல் வருடத்திலே 3/1 வருகிறது ஜகாத்தினுடைய நிதி. இரண்டாவது வருடத்திலே பாதி வருகிறது. மூன்றாவது வருடத்துல ஒட்டுமொத்த பணமும் வந்துருது. என்ன விவரத்தை கேட்டா யமன்ல
ஜகாத்தை வாங்கக்கூடிய சூழல் யாருக்குமே இல்லைங்க. யாருமே எளியவர்கள் அல்ல, வறியவர்கள் அல்ல, எளிய மக்கள் இல்லை. அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய பொருளாதார புரட்சி. ஜகாத்தை சரியான முறையிலே பங்கிட்டு சரியான முறையிலே உரியவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற்றவர்களாக ஆகுவார்கள். இந்த வருடம் ஏழையாக இருப்பவர்கள் அடுத்த வருடம் அவர் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வரும். இந்த நடைமுறையை சொல்லிக் கொடுப்பதுதான் இஸ்லாம். இந்த நடைமுறையை சொல்வது இஸ்லாம். இந்த அடிப்படையிலே உங்களுடைய ஜகாத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அப்படி இருந்துச்சு சொன்னா ஊர்ல ஏழைகள் இருக்க மாட்டார்கள், வறியவர்கள் இருக்க மாட்டார்கள், இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க, பெண்களினுடைய குமர்களை வைத்துக் கொண்டு கலங்கி கொண்டு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கட்டளையை, ஒரு வழிமுறையை புறக்கணித்ததின் காரணமாக இந்த சமூகத்திலே எண்ணற்ற பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருப்பதே இதுதான். செல்வந்தர்களே, வசதி படைத்தவர்களே, உங்கள் பொருள்களுக்கு உண்டான ஜகாத் கொடுத்துருங்க. கட்டாய கடமை. ஆட்டுக்கும் கொடுக்கணும், மாட்டுக்கும் கொடுக்கணும், ஒட்டகத்துக்கும் கொடுக்கணும். அது பல்கி பெருகி இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? கொடுக்காட்டி எந்த பொருள்களுக்கு உரிய முறையிலே ஜகாத் கொடுக்கப்படலையோ அந்த பொருளை வைத்து நாளை வறுமையிலே அல்லாஹ் தண்டனையை தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருத்தர் ஒட்டகத்திற்கு உண்டான ஜகாத் கொடுக்கலன்னா நாளை அந்த ஒட்டகத்திற்கு மிக பிரமாண்டமான உருவம் கொடுக்கப்படும். வறுமையில பிரமாண்டமாக உருவம் கொடுக்கப்பட்டு இந்த ஆளை எஜமான அவன் போகும் இடத்துல வழிமறைச்சி அவனை காலால் எட்டி உதைக்கும். மாட்டுக்கு இவன் உரிய முறையிலே ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த மாட்டிற்கு மிக பிரமாண்டமான உருவம் கொடுக்கப்பட்டு அவனை இடைமறித்து கொம்புகளால் குத்தி கிடைக்கும். ஆட்டுக்குரிய ஜகாத்தை இவன் கொடுக்கலன்னு சொன்னா அந்த ஆடும் இவனை இடைமறித்து பிரமாண்டமாக உருவம் கொடுக்கப்பட்டு இவனை குத்தி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படி தப்பிச்சு போயிடுவாங்க. அல்லாஹ் குத்துவானா? கட்டாய கடமை ஜகாத். வசதி படைத்தவர்கள் கொடுத்தே ஆகணும், கட்டாயமான முறையில. இவன் காசு பணத்துக்கு இவன் ஜகாத்து கொடுக்கலன்னா அது மிகப்பெரிய பாபாக வந்து அது வாயை பிளந்து இவனை தொடக்கும். இவன் ஓடுவான் அதை பார்த்து. அப்ப அது சொல்லும், நீ ஏன் ஓடல? நான் யார் தெரியுமா? நீ ஆசையாக சேர்த்து வைத்த பொண்ணும் பொருளும் நான் தான் என்று அந்த பாம்பு சொல்லும். இறுதியிலே அவன் கையை விழுங்கி மாடு அசை போடுவது போல இவனை அசை போடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பொருள்களுக்குள்ளான ஜகாத்தை கொடுக்கணுமா இல்லையா? சரியான முறையிலே அது பங்கீடு செய்யப்பட்டு சரியானவர்களுக்கு உரியவர்களுக்கு அது போய் சேரணும். அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க பொருளாதாரத்திற்கு உண்டான பாதுகாப்பு அது பரிசுத்த. ஜகாத்தினால என்ன தெரியுமா? சுத்தமாக்குதல் பொருள். அதற்கு வளர்தல் என்று பொருள். உங்கள் பொருள்களிலே உள்ள குறைகளை, அசுத்தங்களை நீக்கும், உங்க உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தும். அல்லாஹ் சொல்றான், கொடுக்காட்டி பிடுங்கிறாங்க. அபூபக்கர் எவ்வளவு பெரிய சாந்த, அவ்வளவு பெரிய சாந்தமா இருப்பாங்க. அவங்க கலிமாவா இருக்க போகும்போதே சிலர் ஜகாத் கொடுக்க மாட்டோம், வைக்க மாட்டோம்னு சொல்ல போறத யுத்தம் செய்வோனா? நீங்க எங்க வந்து ஜகாத் கொடுக்க மாட்டோம்னு சொல்றீங்க? ஒரு போஸ்ட் இல்லைங்க, ஆயிரம் ஒரு கொடுத்தா போதும், வருஷம் வருஷம் கொடுக்கணும் ஜகாத். எல்லாரும் வார்த்தை பயன்படுத்திருக்கவே மாட்டாங்க. அபூபக்கர் நானும் நீ மாட்டினுடைய கையெழுக்கும் கொடுக்காட்டி கூட நான் வந்து யுத்தம் செய்வேன். நீ கட்டாயமான முறையில் ஜகாத் கொடுக்கணும். அவ்வளவு பெரிய சாந்து சுபதி அபூபக்கர் நானும் ஜகாத் கொடுக்க மாட்டோம்னு சொன்ன பிறகு நான் யுத்தம் செய்வேங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஹுதுமின் அம்வாலிஹி, அவருடைய பொருளாதாரத்திலிருந்து சதகத்தன் ஜகாத் எனும் தர்மத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நபியே, துத்தஹீரும் பிஹா, அந்த ஜகாத்தின் மூலமாக அவர்களை தூய்மைப்படுத்துங்கள். வதுஸக்கீஹிம், தூய்மைப்படுத்தி அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க.
அவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான ஒரு வழிதான் ஜகாத். அல்லாஹ் நம்மை தூய்மைப்படுத்துகிறான். அல்லாஹ் பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்வான். இன்னும் சில இஸ்லாமிய செல்வந்தர்கள் கோடிக்கணக்காக கொடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவங்க பொருளாதாரத்தை கணக்கிட்டு அல்லாஹ் அவர் எவ்வளவு பரக்கத்து செய்யறான். வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே போகுது, குறைய மாட்டேங்குது. ஜகாத்தினுடைய தொகை வருட வருடம் அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னா கணக்கு கொடுங்க. அவன் அசல் எவ்வளவு கூடும்? ஏன்னா 100க்கு 2.5 தானே, 2.5% தானே கொடுக்கணும். அவன் இவர் வருஷம் வருஷம் அந்த 2.5% அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காருன்னா அவருடைய அசல் அமௌண்ட் எவ்வளவு கூடிக்கிட்டு இருக்கும்? அதான் எவ்வளவு லாபத்தை கொடுக்குறான். ஜகாத் கொடுக்கிறவங்க யாரும் ஏழையாக மாட்டாங்க, ஒண்ணும் இல்லாம போகாது. இந்த சில இடங்கள்ல பாக்குறோம், தீ அடிச்சிருது, திருட்டு போயிருது, அவனுடைய செல்வம் எப்படி போகுதுன்னே தெரியலன்னு யோசிக்கிறோமா இல்லையா? அதற்குண்டான ஜகாத்தை சரியான முறையிலே கொடுக்கப்படலன்னு சொன்னா அந்த செல்வம் வேறு வெளியில போயிடும். அந்த செல்வத்திற்கு பாதுகாப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மன் அத்தா ஜகாத்த மாலிஹி, ஒருவர் தன் பொருளினுடைய ஜகாத்தை கொடுக்கிறார் என்றால், நிறைவேற்றுகிறார் என்றால், ஃபகத் தஹப அன்ஹு ஷர்ருஹு, அவரை விட்டும் ஷர்ர தீங்கி அப்புறமாகி விடுகிறது, முசீபத் அப்புறப்படுத்தப்படுகிறது, முசீபத் நீங்கி விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. சங்கையானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார புரட்சி தான் ஜகாத்தாக இருக்கிறது. அது பேணப்படணும், பைத்துல் மால்கள் உருவாக்கப்படணும். எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை மார்க்க நமக்கு கற்றுத் தருகிறது. எதையுமே நம்ம செய்ய மாட்டோம், அதான் பிரச்சனையே. நாங்க ஒரு விஷயத்தை செய்யாததனுடைய விளைவுதான் பல பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணமா இருக்கு. என்ன காரணம்? மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறையின்படி நம்ம நடக்கல. என்னங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சது நான் கொடுத்தே ஆகணுமா? அதை பரக்கத்து செய்யறான். அந்த தூய்மையான பொருளில் இருந்து என்னங்க கொஞ்சம் அவர் செலவு செய்யறாரு. ஒரு பேருக்கு வளர்ந்த தர்மம் செய்யறாருங்க. சுத்தமான சம்பாத்தியத்தில் இருந்து, ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு பேருக்கு மேடம் அளவு ஒரு தர்மம் செஞ்சா அல்லாஹ் அதை எப்படி வளர்க்கிறான் தெரியுமா? அதான் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களிலே ஒருவர் குதிரை குட்டியை ஒட்டக குட்டியை வளர்ப்பது போல அல்லாஹ் அந்த தர்மத்தை வளர்க்கிறான். நம்ம ஒரே ஒரு பேரிச்ச மரம் தான் தர்மம் செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் அதை மலை போல அல்லாஹ் வளர்க்கிறான். என்ன காரணம்? இவர் சுத்தமான எண்ணத்தோடு அதை தர்மம் செய்திருக்கிறார். ஹலாலான சம்பாத்தியத்தில் ஒரு தர்மம் செஞ்சிருக்கிறார் பாத்தீங்களா? அதனால அல்லாஹ் அதற்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுக்கிறான். அல்லாஹ் அந்த நன்மையை வளர்க்கிறான், அந்த தர்மத்தை வளர்க்கிறான். அது பிரம்மாண்டமான ஒரு நன்மையாக அது வளர்ந்து வருகிறது. பொருள்களுக்கு தங்க வெள்ளிக்கு கொடுக்கறத என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொள்கிறார்களோ, ஜகாத் கொடுக்காம அல்லாஹ்வுடைய பாதையில் அது செலவழிக்கிற, நபியே ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று சோபனம் சொல்லுங்கள். நச்சையை சொல்லுங்க. மோனம் உனக்கு இருக்கு, நீ கொடுக்காம இருக்கிற, உன் காசு பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற, அதுக்குள்ளான பொருளாதாரத்தை கொடுக்காம இருக்கியா, உனக்கு இருக்கு கச்சேரி அப்படி சொல்றாங்கல்ல. சோபனம் சொல்லுங்க நபியே. நாளை மறுமையில் என்ன நடக்கும் தெரியுமா? எந்த தங்கத்திற்கு ஜகாத் கொடுக்கப்படவில்லையோ, எந்த வெள்ளிக்கு ஜகாத் கொடுக்கப்படவில்லையோ, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம, நாளை மறுமையிலே நரகத்தினுடைய நெருப்பிலே இந்த தங்கமும் வெள்ளியும் காய்ச்சப்படும். ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ துஹூருஹும், அவனுடைய நெற்றிலே, வினா புறங்களிலே, அவனுடைய முதுகிலே சூடு போடப்படும். எதை காட்சி சூடு போடுவான்ல? நம்ம உலகத்துல தங்கத்தை சேர்த்து வச்சோமா, வெள்ளியை சேர்த்து வச்சோமா, சேர்த்து வச்சுட்டு அதுக்கு முறையா ஜகாத் கொடுக்கிற பாத்தீங்கன்னா, அந்த நகைகளை எல்லாம் வெள்ளிகளை எல்லாம் எடுத்தாலாம் நெருப்புல, நரகத்தினுடைய நெருப்பு
காட்சி அவர்களுடைய முகங்களிலே சூடு போடப்படும், அவர்களின் முதுகுகளிலே சூடு போடப்படும், அவர்களின் விழாப்புறங்களிலே சூடு போடப்படும். அதை போட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஆதாமா கனஸ்தும் நீ அன்புசிக்கும். ஏன் தெரியுமா? நீ உலகத்துல சேர்த்து வச்சியப்பா உன்னுடைய கசானா, நீ சேர்த்து வைத்த உன்னுடைய தங்கமும் வெள்ளியும் தான் இது. ஃபதூகுமா குன்தும் தக்னீசும். நீ சேர்த்து வைத்ததை உன் தங்கத்தையும் வெள்ளியையும் நீ சேர்த்து வச்சுனா சோச்சி பாரு, சுவையா இருக்குதா? நல்லா நக்கரா பேசலாம், நல்லா கிண்டலா பேசலாம், இலக்காரமா பேசலாம். நீ சேர்த்து வைத்த தங்கத்தையும் வெள்ளியையும் சுவைத்து பாரு. ஏன் கொடுக்கல? சங்கையானவர்களே, அப்ப பொருள்களுக்கு உண்டான சக்காத்தை கொடுத்தே ஆகணும். தங்கமாக இருந்தால் 11 பவன் தங்கம், 88 கிராமுக்கு மேல நம்மகிட்ட தங்கம் இருக்குன்னு சொன்னா அதை கணக்கீடு செய்யணும். கணக்கீடு செய்து அதற்குண்டான சக்காத்தை கொடுக்கணும். 100 கிராம் 2 கிராம் கொடுக்கணும். முறையான முறையிலே கணக்கீடு செய்து 88 கிராமுக்கு மேல இருந்தா தான். 50 கிராம் இருக்கு, 60 கிராம் இருக்கு, பிரச்சனை இல்லை. தங்கத்தால் 11 பவனுக்கு மேல் 88 கிராமுக்கு மேல் இருக்குமையானால் நம் மனைவிக்கோ நம் மகனுக்கோ நாமோ சேர்த்து வச்சிருக்கோம் சொன்னா அதற்கு உரிய முறையிலே சக்காத்தை கொடுத்தே ஆகணும். வெள்ளியாக இருந்தால் 600 சொச்ச கிராம், சுமார் 630 கிராம் வெள்ளி இருக்கு. வெள்ளியோ வெள்ளியினுடைய கிரயமோ நமக்கு இருக்கு. புரியுதுங்களா? பணத்துல வெள்ளியத்தை கிரயத்தை பார்க்கணும், சங்கத்தினுடைய கிரயத்தை பார்க்க முடியாது. நீங்க எங்கேயோ போயிடும். 80 கிராம் என்ன ஆச்சு? எங்கேயோ போய் நிக்கி 6 லட்சம் 7 லட்சம் பக்கத்துல வந்து நிக்கி. அவன் எதை கணக்கிடணும்? பணத்தினுடைய விஷயத்துல வெள்ளி 600 சொச்ச கிராமோ அல்லது அதனுடைய கிரயமோ. நீங்க வெள்ளி என்னங்க 104 ரூபாய் 105 ரூபாய் வருது. சுமார் ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கு. நமக்கு பேங்க் பேலன்ஸ் இருந்து 1 வருடம் பூர்த்தி ஆகுது. 1 வருடம் பூர்த்தி ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன ஆகுதுங்க? சக்காத்து கடமையாக ஆகிறது. எந்த கடனும் இல்லை, கடன் இல்லாம பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருக்கு, 1 வருஷத்துல பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னா அந்த பொருளுக்கு அந்த பணத்துக்கு என்ன செஞ்சாகணும்? சக்காத்து கொடுத்தாகணும். அதுதான் பொருளுக்குரிய பாதுகாப்பாக இருக்கிறது. அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நம்முடைய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை, ஒரு திட்டத்தை இந்த சமயம் சொல்லி இருக்கு. சொல்லுங்க, இஸ்லாமிய மார்க்கம் கடமைக்கு நீ 100க்கு 2.5 கொடுத்தே ஆகணும். மீதி இருக்கக்கூடிய 97% நீங்க எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். சதகா எவ்வளவு நாளும் கொடுங்க. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு நன்மை. அதை நீங்கள் இரட்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள். நல்லா சொல்றான், ஒமா ஆத்தைக்கும் மின் சகாத்தின் துரீதூன வஜிஹல்லா. பொருளாதாரம் இவ்வளவு போகுது, நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் ஏர்வை செஞ்சு உழைச்ச பணமாச்சேன், நான் எப்படியே கொடுக்கிறது நீங்க நினைக்க வேணாம். நல்லா சொல்றாங்க, ஒமா ஆத்தைக்கும் மின் சகாத்தின் துரீதூன வஜிஹல்லா. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் சகாத்தாக எதை கொடுத்தாலும் அவர்கள் அதை இரட்டிப்பாக பார்ப்பார்கள். அதான் ரொம்ப ரோஷக்காரங்க, ரொம்ப ரோஷக்காரன். நீங்க 1 கொடுத்தீங்கன்னா 10 தருவான். எவ்வளவு பெரிய ஆளு, எஜமானர்கள் எல்லாம் எஜமானங்க. நீங்க அவருடைய திருப்தியை நாடி அவருடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக நம்ம 1 செலவழிச்சோம்னா அவன் எல்லாம் 10 அடிக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமசரி ஹப்பத்தி, ஒரே ஒரு வித்தை போல 57 சனாவில அந்த ஒரு வித்து பூமியிலே புதைக்கப்பட்டு விதைக்கப்பட்டு அதிலிருந்து 7 கிளைகள் வருகிறது. ஃபீகுல்லி சும்பலத்தின் ஏற்பா, ஒவ்வொரு கிளைகளிலும் 100 தானிய வித்துக்கள் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் பூமியிலே ஒரே ஒரு விதை அது விதைக்கப்படுகிறது. அந்த ஒரு விதையிலிருந்து 7 கிளைகள் வருகிறது. அந்த 7 கிளைகளிலும் ஒவ்வொரு கிளைகளிலும் 100 தானிய வித்துக்கள் மணிகள் இருக்கிறது. அது மாதிரிதான் நீங்க என் பாதையில 1 நீங்க செலவழிச்சீங்கன்னா 700 நான் தரணுங்கிறாங்களா? புரிஞ்சுங்களா? 1 தானே பூமியில போடுறோம். அந்த பூமி 1 நமக்கு தருது. எவ்வளவு தருது? காய்களை, கனிகளை, தானிய வித்துக்களை. அது மாதிரி என் பாதையிலே எனக்காக வேண்டி செலவழிக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதாரத்தை நம்ம இரட்டிப்பாக தருவோம்.
யுதாயிஃபு லிமன் யஷா, தான் நாடியவருக்கு பன்மடங்காக பெருக்கி கொடுப்போம். அது கணக்கே கிடையாதுங்கிறாங்க சங்கையானவர்களே. அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஜகாத்தை சரியான முறையிலே கொடுத்தால் அல்லாஹ் பொருளாதாரத்திலே அதிகப்படுத்தலாம். அதான் சொன்னேன். இன்னும் செல்வந்தர்கள், பெருங்கொண்ட செல்வந்தர்கள் சரியான முறையிலே கணக்கீடு செய்து அவருடைய சகாத்தை கொடுக்கறாங்க பாருங்க. வருடம் வருடம் அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகாத்தை அதிகப்படுத்துறாங்கன்னா 2% எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்துறாங்கன்னா 97% அதிகமாக அர்த்தம். வாரத்து 2 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா அல்லாஹ் அந்த அசல் அமௌண்ட் எவ்வளவு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். யாரும் ஏழையாக மாட்டார்கள். அவன் பொருள்களுக்கு உண்டான ஜகாத்தை சரியான முறையிலே பங்கீடு செய்யணும். அது உரியவர்களுக்கு போய் சேரணும். இப்ப சொல்லுங்க, அப்படி ஒரு சூழல் இருக்குமே, ஆனால் அப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு சொன்னா ஊர்ல யாராவது ஏழை இருப்பாங்களாங்க? எளியவர்கள் இருப்பாங்களா? உணவுக்கு வழி இல்லாம யாராவது இருப்பாங்களா? மருத்துவ செலவுக்கு கஷ்டப்பட்டுக்கிற யாராச்சும் இருப்பாங்களா? ஏழை குமருகளை திருமணம் முடிக்காம எத்தனையோ வீடுகளிலே முதிர் கன்னிகளாக இருக்கிறாங்களே, இந்த மார்க்கத்தை விட்டு போறாங்களே, யார் பொறுப்பு? அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? நீ அதிகமான முறையில இது கேட்கிற, பணம் கேட்கிற, நகை கேட்கிற, தொகை கேட்கிறது, யார் பொறுப்பு இருக்கிறது? இந்த சூழல் அவர்களே வருமா? என்ன காரணம்? ஜகாத் சரியான முறையிலே வசூல் செய்யப்படாமல், அது சரியான முறையிலே பங்கீடு செய்யப்படாமல் விட்டதனுடைய விளைவுதான் சமூகத்திலே இவ்வளவு பெரிய அவலங்கள் ஏற்படுவதற்குண்டான காரணமாக இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு அற்புதமான வழியை, ஒரு நடைமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வழியை பின்பற்றாததனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய சமூக அவலங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வழியை நாம் பின்தொடர வேண்டும். செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை சரியான முறையிலே கணக்கீடு செய்து பங்கீடு செய்து அது ஏழை எளிய மக்களுக்கு உரியவர்களுக்கு கொண்டு சேர்ப்பார்களே, நாம் வாழுகிற நம்மளுடைய இந்த ஊரு ஏழை இல்லா ஊராக இருக்கும், வறுமை இல்லா ஊராக இருக்கும். ஊரில் உள்ள எல்லா நபர்களும் பொருளாதாரத்திலே தன்னறிவு பெற்றவர்களாக மாறுவார்கள். அதுக்கு என்ன வழி? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? ஜகாத் சரியான முறையிலே வசூல் செய்யப்பட்டு அது இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு சரியான முறையிலே போய் சேரணும். அப்படிப்பட்ட நிலை உருவாகுவதற்கு வல்லோன் அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் நல்லுதவி செய்வானாக. நம் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.